ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றிவோம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கமுங்க. உங்கள் அனைவரையும் இந்த 293வது சிறப்பு பதிவு டெவில்ஸ் கேப்சரிங் பீப்பிள் இன்க்ரீஸ் கன்சிடரபிளி. ஆதி சிவன் சக்தி வருகை அவசியமானது தீய சக்திகளை அழித்தொழிக்கவே என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விரிவாக எடுத்துரைத்துள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயன் அடையலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். எப்போதெல்லாம் உலகில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் என்றார் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர். அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று மும்மூர்த்திகளின் தலைவரான ஆதிசிவன் தானே உலகிற்கு இறங்கி வந்து அதற்கான விளக்கங்களையும் தப்பித்து தங்கமயமான சத்தியயுகத்திற்கு செல்லும் உபாயத்தையும் தற்சமயம் முரளி என்ற புல்லாங்குழல் ஞானம் மூலம் ராஜயோக தியான மையங்களில் பிரம்மகுமாரிகள் மூலம் எடுத்துரைத்து வருகிறார். இது குறித்து முன்னறிவிப்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன் செய்த தாராசுரம் சிற்பம் குறித்து தற்கால நிகழ்வுகள் கூறும் சிற்பங்கள், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் அதிசயங்கள் பதிவு 290இல் நாம் காணலாம். இப்போது 100இல் ஒருவருக்கு உலகில் தீய சக்தி பாதிப்பு இருக்கிறது என உலக அழிவுக்காகவும் புதியுக தோற்றத்திற்காகவும் இறங்கி வந்து என் மூலம் சிகிச்சை செய்து வரும் ஆதிசிவசக்தி கூறியுள்ளனர். அதற்கு ஆதாரமாக ஒரு சிறுமி, ஓர் இளைஞன் மற்றும் ஒரு 50 வயதை கடந்த முதிய பெண்மணி ஆகியோரது தீய சக்திகளை அகற்றிய அன்னை ஆதிசக்தி மகிமையை ஆதாரத்துடன் நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னால் தீய சக்திகள் உலகத்தில் ஏன் அதிகரிக்கின்றன? அவை அசுர சக்திகளாக வளர்ந்து தற்சமயம் மனிதனை அதிக அளவில் பாதிக்க காரணம் என்ன என்பன குறித்தும் நாம் இப்போது காண இருக்கிறோம். அந்த காலத்தில் மக்கள் நல்வழியில் ஒழுகி வந்தார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மரபில் பெரும்பாலும் நெறி தவறாமல் வாழ்ந்து வந்தனர். இறைபக்தி அதிகமாக இருந்ததால் தவறுகள் செய்ய அஞ்சினார்கள். தெய்வம் நின்று கொல்லும், தன்வினை தன்னை சுடும் போன்ற பழமொழிகளில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனின் மனம் மாற ஆரம்பித்தது. கொடிய பாவங்கள் பல செய்தாலும் அது குறித்து சிறிதளவும் கவலைப்படாதவனாக மாற ஆரம்பித்தான். இப்போது கள்ளக்காதலுக்காக கணவன் மனைவியை எரித்து வெட்டி கொள்வதும், மனைவி கணவனை கள்ளக்காதலுடன் சேர்ந்து திட்டமிட்டு மலையுச்சியில் இருந்து தள்ளிவிடுவது, அடித்து அல்லது விஷம் வைத்து கொல்வது போன்றவை சர்வசாதாரணமாக நடந்து வருகின்றன. இம்மாதிரி செய்திகள் வராத நாட்களே இல்லை என்றாகிவிட்டது. தவிர குடித்துவிட்டு மனைவியை அடிப்பது, தாய் தந்தையரை விரட்டுவது, அது தாழாமல் பெற்றோரை தங்கள் மகனை கொல்வது போன்று முன்பு கனவிலும் நினையாத சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. முன்பெல்லாம் லஞ்சம், ஊழல் ஒரு 10% இருந்தது. பின்னாளில் 50% என பாதிக்கு பாதி, சரிக்கு சரியாக இருந்தது. இப்போது 90% இவ்வுலகில் பெண்கள் உட்பட அனைவரிடத்திலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. கலியிலே உலக அழிவு சமயம் எப்படி இருக்கும் என்பதை வேத வியாசர் முன்பே தீர்க்க தரிசனமாக விஷ்ணு புராணத்தில்
எடுத்துரைத்து இருக்கிறார். கலியிலே திருமணம் மணல் வீடு ஆகும், அதாவது விவாகரத்துக்கள் பெருகும். காவலாம் வேலியே பயிர்களை மேயும், பலசாலி அரசாளும் நிலை வந்து சேரும். பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும், வியாபார நேர்மைகள் காணாமல் போகும். குரு சிஷ்ய நெறி தர்மம் அரிதாக போகும். தற்சமயம் ஆசிரியர்களே மாணாக்கர்களிடம் நெறி தவறி நடப்பதை பார்க்கிறோம். குலமங்கை பொருளுக்கு தடுமாறல் ஆகும். உடலழகை காட்டி விபச்சாரம் செய்வது பெருகி விட்டது. உள்ளம் உடல் இரண்டும் பிஞ்சிலே தீயும். சிறுவயது பையன்களும் வன்முறை, கற்பழிப்பு போன்ற கொடூர சம்பவங்களில் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். ஊரெல்லாம் பக்தியின் வேடங்கள் மேயும். நான் தான் கடவுள் என்று வேடம் போடுபவர்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. கள்ளக்கணக்கும் கொலைக்களவும் மிஞ்சும். கடமையும் கண்ணியமும் நூலளவில் வாழும் என்கிறது அப்பாடல். சாதாரணமாக தெருவில் வண்டிகளை இடித்தல், வீடுகளின் முன் வண்டிகளை நிப்பாட்டினால் ஏதாவது தகராறாக பேசுதல் போன்ற சம்பவங்கள் முற்காலத்திலும் நடைபெற்று கொண்டுதான் இருந்தன. ஆனால் இக்காலத்தில் உள்ளது போல் உடனே அதற்காக ஆளை கூட்டி கொண்டு வந்து அடித்து கொலை செய்வது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது கிடையாது. எதற்கும் பொறுமை என்பது மனிதர்களிடம் சற்றும் இல்லாமல் போய்விட்டது. சகிப்புத்தன்மையும் சுத்தமாக இல்லை. இவ்வாறு இருந்தால் மூளை எவ்வாறு வேலை செய்யும்? பின்னர் வாழ்நாளெல்லாம் சிறைச்சாலையில் சென்று கதி கலங்கி மனம் வருந்தி இருக்க வேண்டியதுதான். அவரது குழந்தை குட்டி எல்லாம் என்ன ஆகும் என்பது பற்றியும் அந்த சமயத்தில் யோசிக்க தோன்றுவது கிடையாது. தவிர பில்லி சூனியம் ஏவல் போன்ற மாந்திரிகர்களை வைத்து செய்யும் தீய காரியங்களும் அளவுக்கு அதிகமாக பெருகி கொண்டே போகின்றன. இவ்வாறெல்லாம் நடக்க துராத்மாக்களின் தூண்டுதல்களே பெரும்பாலும் காரணமாக அமைகின்றன. மனிதன் எப்போது பலவீனமாக இருக்கின்றானோ அப்போது இந்த துராத்மாக்கள் அவனை சுலபமாக பிடித்து கொள்ள ஏதுவாக ஆகின்றன. இவ்வாறு சாந்தியடையாத ஆன்மாக்கள் பலரை பிடித்து துன்புறுத்தினாலும் அது என்ன என்று காரணம் தெரியாமல் பல லட்சம் ரூபாய் கொட்டி மருத்துவர்களிடம் சென்று செலவழித்து பலனில்லாமல் பிறகு பல மாந்திரிகர்களை நாடி இறுதியாக என்னிடம் வந்த 3 பேரை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். சகோதரர் திரு BK சரவணகுமார் சேனலில் நான் கொடுத்த பேட்டி மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறிய நேரடி தகவல்களை இப்போது நீங்கள் பார்ப்பவை போல் பார்த்துவிட்டு என்னை தொடர்பு கொண்டு குணமான விவரங்களையும் அதன் காரணமாக அவருக்கு என் மூலம் நன்றி தெரிவித்த ஆடியோக்களையும் தற்சமயம் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். ஊர் பேர் மற்றும் புகைப்படங்கள் இவற்றை வெளியிட வேண்டாம் என்ற நோக்கத்தில் தவிர்க்கப்பட்டு உள்ளன. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ஒரு சிறு பெண் குழந்தைக்கு பிடித்த 3 யானை பலம் உள்ள துர்ராவி. 9 வயதில் பிடித்து ஆக்ரோஷமாக கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருந்ததால் பள்ளியிலும் மிக கெட்ட பெயர். உடலிலும் எப்போதும் மலத்தின் துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். 12 வயது அக்குழந்தைக்கு ஆகும்போது அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். அப்போது அம்மன் 2 சிகிச்சைகள். முதல் சிகிச்சைக்கு முன்னர் 1 கிலோ விபூதி குழந்தையின் தலையில் கொட்டி தீய சக்திகள் தாக்கம் சற்று குறைந்த பின் 10 நிமிடங்கள் கழித்து கூட்டி வர சொன்னார்கள். பணம் ஏற்பாடு செய்து வர 1 ஆண்டு ஆனாலும் கணவன், மனைவி, 3 குழந்தைகள் நம்பிக்கையுடன் வந்தார்கள். முதல் சிகிச்சையிலேயே தீய சக்தி அகன்றதை அந்த குழந்தையால் உணர முடிந்தது. பின்னர் பூரண குணம் ஆனது. அதன் பின்னர் சகோதரர் திரு BK சரவணகுமாருக்கு தாய், தந்தை மற்றும் அந்த பெண் மூவரும் நன்றி தெரிவித்தனர். அந்த ஆடியோக்களை கேளுங்கள். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்ஸ் பிரதர். நிறைய பக்கம் போனோங்க பிரதர். நிறைய பக்கம் போய் சரியாகலை. இங்கே மதுரையில் அந்த அம்மாட்ட வந்தவும் பரவாயில்ல, பிள்ளைக்கு சரியாயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி பிரதர். பாபா குழந்தைங்க 5 பேர் வந்திருக்கிறாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 3 பொண்ணுங்க. பொண்ணுக்கு இப்போ 14 வயசு. தீய சக்தி பாதிப்பு 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடம் அலைஞ்சிருக்காங்க. இப்போ இங்கே வந்து குணமாக இருக்கு. அது குறித்து அவளே சொல்ல கேளுங்க. ஓம் சாந்தி.
எனக்கு மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பிளாக் கலரில் தெரிஞ்சு இப்போல்லாம் எல்லோ அண்டு ஆரஞ்சு கலரில் தெரியும். ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறியா? ம், வந்ததுக்கு ஹெவினஸ் ஒரு மாதிரி நிறைய அடைச்ச மாதிரி இருந்தது, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. சரி, தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ். அடுத்தது ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர் என்று மருத்துவர்களால் கணிக்கப்பட்டு 4 மாத்திரைகள் மாலையிலும் சாப்பிட்டு வயிறு ஊதி வாந்தி வந்து 4 வருடங்கள் கஷ்டப்பட்டு அதன்பின் வந்த 20 வயது இளைஞன் பற்றியது. இவர்கள் கதை மிகவும் சோகமயமானது. இது குறித்து கூற வேண்டுமென்றால், அந்த பையனின் அம்மா அவர்கள் கிராமத்தில் வசிப்பவர்கள். அவரை அவரது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வந்ததால் விட்டுவிட்டு சென்று விட்டார். அப்போது அந்த பையனுக்கு வயது 16 தான். காலேஜில் படித்து கொண்டிருக்கிறான், முதலாண்டு. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததால், அம்மா நான் வேலையை விட்டு விடுகிறேன், நம்ம பாத்திரக்கடையை நானே பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் கடையில் வேலைக்கு சென்றான். அப்போது துணையாக ஒரு ஆளையும் வைத்து கொண்டான். அந்த ஆள் தீய குணம் மிக்கவன். அவனுடன் ஓரினச் சேர்க்கை வைக்கும் நிலை வந்தது. அதனாலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் பின்னர் உருவாகின. காமம் முக்கிய உணர்வாக அதில் செயல்பட்டதால் அவனை 4 ஆண் ஆவிகள் பிடித்தன. அந்த 4 ஆண் ஆவிகளும் அவனுடன் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். இதையே ஓசிடி என்று கூறி மருத்துவர்கள் மருந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு குணமாகவில்லை. வயிறு உப்பிக்கொண்டே சென்றது. மாத்திரைகள் சாப்பிட்டால் வாந்தி, வயிற்று வலி என்று பல்வேறு உப பிரச்சனைகள் வேறு வந்தன. அந்த அம்மாவோ மனநலம் பாதிக்கப்பட்டு சரியாக வேலையும் செய்ய முடியாமல் எப்போதும் கோபத்திலேயே இருக்கும் மகனை கண்டு மிகவும் மனம் வருந்தினார்கள். அப்போது அவர்கள் சித்தி, அவர்கள் ஒரு பிரம்மகுமாரி, அவர்கள் மூலம் பிகே சரவணகுமார் சேனலை பார்த்து அதன்பின் என்னுடன் தொடர்பு கொண்டு என்னிடம் வந்தார்கள். அப்போது அம்மன் ஒரு 108 எலுமிச்சை மாலை தான் கேட்டார்கள். அதை உபயோகப்படுத்தி ஒரே சமயத்தில் குணப்படுத்தி விடலாம் என்று கூறினார்கள். அந்த சிகிச்சை செய்தபோது அந்த பையனுக்கு முதலில் 4 முகங்கள் தோன்றி மறைந்தன. பின்னர் அம்மன் திரிசூலத்துடன் அவன் முன் நின்றதையும் அவன் கூறினான். அந்த ஆடியோக்களை கேளுங்கள். ஓம் சாந்தி பிரதர், நான் உங்கள் வீடியோ பார்த்தேன். அது மூலமாக தான் இந்த அம்மாவை மீட் பண்ணேன். என் பையனோட ரொம்ப கஷ்டப்பட்டேன். வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அடைஞ்சேன். எங்கள் சித்தி ஒருத்தவங்க இந்த பாபாக்கு குழந்தையாக இருந்தாங்க. அவங்க அடிக்கடி ஞானம் சொல்கிறத கேட்டு உங்கள் வீடியோ பார்த்தேன். அதில் கிடைச்ச இதுதான் இது. நானும் பல இதை தேடி பார்த்து அவனை க்யூர் பண்ண பார்த்தே முடியலை. இந்த ஒரு இதில் அந்த அம்மாவை மீட் பண்ணணும்னு எனக்கு எப்படியோ தோணுச்சு. அதில் இந்த அம்மா மீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் மகன் இப்போ 3 வருஷமாக தொடர்ந்து விடாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அம்மா ஒன்று போதும், அதுலேருந்து நிப்பாட்டிலாம் சொல்லிட்டாங்க. 1 மாதத்தில் நிப்பாட்டிலாம் சொல்லிட்டாங்க. மாத்திரை நிப்பாட்டுன்ற நோக்கத்தோடு தான் வந்தேன். அம்மா அது கருணை கொடுத்துட்டாங்க. எல்லாம் பாபாவுடைய கருணை. நன்றி பிரதர். வணக்கம்ப்பா. இந்த மாதிரி எனக்கு ஓசிடி 4 வருஷமாக இருந்தது. அம்மாட்ட பார்த்துருந்தேன். இந்த மாதிரி அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது பண்ணது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 4 ஃபேஸ் தெரிஞ்சது. அது கடைசியாக அப்புறம் அம்மன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குமா. 4 தீய சக்திகள் வந்து சென்றதால் 1 மாதம் தீட்டு இருந்தது. அதனால் 30 நாள் கழித்து கோவிலுக்கு செல்ல சொல்லியிருந்தோம். அதன் பின்னர் ஏதாவது தீய நினைவுகள், காம விகாரங்கள் வந்தால் 100 கிராம் விபூதி மட்டும் போட சொன்னோம். தினமும் விபூதி அணிந்து வேலைக்கு செல்ல சொல்லியிருந்தோம். அதன் பின் அந்த பையன் நலமாக இருந்தான். 1 முறை அல்லது 2 முறை தான் 100 கிராம் விபூதி போட்டதாக கூறினார்கள். அதன் பின் அதற்கு தேவைப்படவில்லையாம். அந்த தீங்கு செய்த வாலிபனையும் வேலையை விட்டு நிறுத்திவிட்டார்கள். இவ்வாறு காம உணர்வு, மன விகாரங்கள் கொண்டவர்களை தீய சக்திகள் வெகு சுலபமாக பிடித்து விடுகின்றன. மேலும் குடிப்பழக்கம் உள்ளவனை, ஏற்கனவே குடிப்பழக்கம் இருந்து இறந்த துராவியானது பிடித்து அவனை மேலும் மேலும் குடிக்க தூண்டுகிறது. கொலை செய்தவன் மேலும் பல கொலைகளை தீய உடலில் புகுந்து செய்ய வைக்கிறான். விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்கள் ஆவிகள் உலகம்
அவரது சேனலில் ஒருமுறை ஒருவன் செல்போன் டவரில் ஏறி கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதை மற்றொருவன் மனதிலும் தூண்டி அவ்வாறு செய்ய வைக்க முயற்சித்ததாகவும் கூறி இருந்தார். இவ்வாறு பல நிகழ்வுகள் பலருக்கும் தினந்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. பெரும்பாலும் தீய சக்திகளே அவர்கள் உடலில் இரண்டாவது ஆன்மாவாக புகுந்து பின்னர் அவர்களை ஆக்கிரமித்து கொள்கின்றன. இறுதியாக மோகினி பிடித்த ஒரு அம்மாள் கதையை கேட்போம். அந்த அம்மாள் சென்ற ஆண்டு என்னை தொடர்பு கொண்டார்கள். அந்த சமயம் நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன். தொலைபேசி எண் தான் இருக்குமாதலால் பலமுறை தொடர்பு கொண்டே இருந்துள்ளார்கள். பின்னர் என்னை பிடித்தார்கள். அப்போது நான் இந்த மாதிரியான மோகினி இருக்கிறது, 2 சிகிச்சைகளுக்கு வர வேண்டும் என்று கூறினேன். அது சக்தி வாய்ந்த மோகினியானதால் அதை கட்டி போட்டு அனுப்ப வேண்டும், பிறகு வேறு ஏதும் தீய சக்திகள் பிடிக்காத வண்ணம் கட்டும் போட்டு அனுப்ப வேண்டும் என்று கூறியிருந்தோம். அந்த அம்மாள் அதன் பிறகு கணவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லாததால் வரவில்லை. சரி என்று நாங்களும் விட்டுவிட்டோம். அதன் பிறகு அந்த அம்மாளின் கணவர் சென்ற மாதம் என்னை தொடர்பு கொண்டார். அம்மா, என் மனைவிக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது, ஹோமில் சேர்த்து விட்டோம், தயவுசெய்து அவளுக்கு சிகிச்சை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று விட்டதால் 3 சிகிச்சைகள் தேவைப்படும் என்று கூறியிருந்தோம். அந்த அம்மாளும் வந்தார்கள். முதல் நாளிலேயே இந்த தீய சக்தியானது சத்தியம் செய்தது, நான் இனி திரும்பி வர மாட்டேன் என்று 10 முறை கூறி பின் அதையும் கட்டுப்போட்டு அனுப்பிவிட்டோம். மறுநாளும் நன்றாகவே இருந்தார்கள் சிகிச்சையில், உடலை சுத்தப்படுத்தும் சிகிச்சை. ஆனால் இறுதி நாளில் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த தீய சக்தி தான் வரமாட்டேன் என்றதே தவிர அதற்கு ஆண் நண்பர்கள் ஆவி 4 இருந்திருக்கிறது. அதில் ஒருவனை அனுப்பியிருந்தது. எப்போதும் வெட்டு குத்து என்று கத்திக்கொண்டே இருக்குமாம் அந்த தீய சக்திகள். உடனே அந்த பையனும் கத்திக்கொண்டே இருந்திருக்கிறான். அந்த அம்மாள் வந்து சொல்லவும், அதற்காக தான் 3வது நாள் வர சொன்னோம், உங்களை ஏதாவது தீய சக்திகள் மீண்டும் பிடிக்கக்கூடாது, அதற்கு கட்டுப்போட வேண்டும் என்பதால் தான் இப்போது இந்த தீய சக்தியை அகற்றிவிட்டு கட்டு போட்டு அனுப்புகிறோம், பின்னர் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் வராது, 3 நாள் தீட்டு, அதன் பின் கோவிலுக்கு சென்று வாருங்கள் என்று கூறினேன். அதன் பின் அவர்கள் நலமாக உள்ளார்கள், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பேசு. நான் வாரோட பேசுகிற மாதிரி குட் ஈவினிங் சார். மேடமோட ப்ரோக்ராமுக்கு ஒட்டிங்க நீங்கள் பார்த்தேன். ஒரு 3 நபருக்கு என்னென்ன பண்ணுதோ அது பூரா எனக்கும் பண்ணுச்சு. சரி மேடத்தில் எப்படியா ட்ரை பண்ணணும்னு அது அப்படியே தடங்களாகி எங்கிட்ட கூட்டி போயிடுச்சு. அப்புறம் 1 வருஷம் கழித்து போராடி ஒரு வழியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். லேசாக இருக்குது, உடம்பு மனசு எல்லாம் லேசாக இருக்குது சார். நீங்கள் போகிறப்போ ரொம்ப தேங்க்யூ சார். நாங்கள் நீங்கள் ப்ரோக்ராம் போட்டதுக்கு நன்றி சார். இதைவிட மிக கடினமாக அசுர உலகத்தை சார்ந்த ஜந்துக்கள் பிடித்த கேஸ்களும் உண்டு. சமீபத்தில் நவராத்திரியை ஒட்டி சகோதரர் திரு BK சரவணகுமார் சேனலில் மாணவர்களை படிக்க விடாமல் தாக்கும் கெட்ட சக்தி என்ற தலைப்பில் பாதிக்கப்பட்ட 20 வயது இளைஞனின் தந்தையின் முகத்தை மறைத்து பேட்டியுடன் போட்டிருந்தோம். 4 ஆண்டுகள் தீவிரமாக பாதிக்கப்பட்ட அவன் தற்சமயம் சிகிச்சைக்கு பிறகு நலமாக உள்ளான். அவனை பிடித்தது ஓர் 10 யானை பலமுள்ள அசுர காட்டெருமை ஆகும். அந்த எருமை தலையே கலன்று அம்மன் செய்த ஹோமத்தில் விழுந்தது. மகிஷாசுர மர்த்தினியாகிய அம்மன் மகிஷனை இன்னும் வதம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அதை நவராத்திரி சிறப்பு பதிவாக சகோதரர் சரவணகுமார் சேனலில் வெளியிட்டோம். எனது சேனலிலும் விரைவில் அது குறித்து வெளிவர உள்ளது. எருமைக்கு செந்நிறம் பிடிக்காது என்பதால் கிலோ கணக்கில் குங்குமம் தேவைப்பட்டது. இவ்வாறு பல்வேறு வகையான பாதிப்புகளுக்கு உள்ளான பலரும் என்னிடம் வந்து ஆதிசக்தி மூலம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு குணமாகி சென்று வருகிறார்கள். இந்த சிகிச்சை பற்றி கூற வேண்டுமென்றால் தொலைபேசி எண் மட்டுமே கொடுப்போம். உலகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் ஆதிசிவன் சக்திக்கு தெரியும். ஆதலால் பெயர், ஊர், வயது இவை மட்டும் கூறினாலே அவர்கள் முழு சிகிச்சை விவரமும் கொடுத்து விடுவார்கள். அதன்படி சரியாக நடந்து கொண்டால் முழுமையாக குணமடைந்து செல்லலாம். இதற்கான 100% உத்தரவாதம் அம்மனும் ஆதிசிவனும் தருகிறார்கள். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.